1971 நடைபெற்ற நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் நாகர்கோயில் தொகுதியில் வெற்றி பெற்றார் பச்சை தமிழர் காமராஜர். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி டெல்லியில் நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களை சொல்ல அங்கே அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்த வி கிரி அவர்களும் பிரதமராக இருந்த அன்னை இந்திரா காந்தி அவர்களும் இருந்த இடத்திலிருந்து அவர்களுக்கு சைகை மூலம் வணக்கம் சொன்னார்கள். காமராஜ் என்று அழைத்தவுடன் அன்னை இந்திரா காந்தி அவர்களும் வி கிரி அவர்களும் எழுந்து ஐயா காமராஜர் அவர்களுக்கு கை குலுக்கினார்கள். இது அன்று அனைவராலும் ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பிரதமர் எழுந்து நின்று வணக்கம் சொல்கின்றாரே என்று. காரணம், ஐயா காமராஜர் அவர்கள் வெறும் நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, அகில இந்திய காங்கிரஸ் தலைவராகவும் ஒரு காலத்தில் இருந்தார்கள். காங்கிரசிற்காக, அதனுடைய வளர்ச்சிக்காக எதையும் செய்வேன் என்று இரவு பகல் பாராமல் உழைத்தார்கள். ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட இடையூறுகளை எல்லாம் ஐயா காமராஜர் அவர்களிடம் சொல்லுவார்கள். காமராஜர் அவர்கள் தன்னுடைய அரசியல் அறிவால் அதை தீர்த்து வைப்பார்கள். அப்படிப்பட்ட மா மேதைக்கு எழுந்து நின்று வணக்கம் சொல்வதில் தவறு ஏதுமில்லை. ஐயா காமராஜர் அவர்களுக்கு கொடுத்த மரியாதை என்பது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் கிடைத்த மரியாதை என்றே நாம் எடுத்துக்கொள்வோம். வாழ்க ஐயாவின் புகழ்.